நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள சித்தி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இன்று அதிகாலையிலேயே திறக்கப்பட்டு விநாயகருக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். மும்பை சித்தி விநாயகர் கோவிலில் நடிகை மனிஷா கொய்ராலா உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் பலர் சுவாமி தரிசனம் செய்தனர். मैं यहाँ हमेशा के लिए आती हूँ और ये हमारा सौभाग्य है कि मुझे यहाँ इस दिन में मुझे दर्शन मिला और हमेशा मैं यहाँ आती हूँ उनका प्रार्थना करने, उनका आशीर्वाद लेने। कैंसर से पहले भी जब मैं यहाँ आई थी तो मुझे पूरा विश्वास है बापा ने मुझे ठीक किया है। तो बाकी लोगों के लिए क्या कहेंगे? पूरे देश में गणेश उत्सव की धूम है, तो उसके लिए क्या कहेंगे? Well, I hope the Lord Ganesha blesses everyone with whoever have a full faith and the blessing. ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள காரிதாபாத் பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 59 அடி உயரமுள்ள சிலையை உருவாக்கியுள்ளனர். இந்த சிலைக்கு அருகில் சிறிய அளவிலான சரஸ்வதி சிலையும் பத்ரகாளி சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலைக்கான பணிகள் கடந்த ஜூன் மாதம் தொடங்கப்பட்டு 150 பேரால் உருவாக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 6000 கிலோ எடையிலான லட்டை தயார் செய்துள்ளனர். ஒடிசா மாநிலம் ஜார்சுகுடா பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பிரம்மாண்ட மணற் சிற்பத்தை சுதர்சன் பட்நாயக் என்ற சிற்பக் கலைஞர் வடிவமைத்துள்ளார். இந்த மணற் சிற்பத்தில் விநாயகர் உருவமும் பிரதமர் மோடி உருவமும் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் என்ற வாசகங்கள் இந்த சிலையில் எழுதப்பட்டிருந்தது. பல வண்ணங்களில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிற்பத்தை பொதுமக்கள் பலரும் பார்த்து ரசித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி சிறுவர்கள் இணைந்து விநாயகரை அழகாக வடிவமைத்தனர். இலைகள், நவரத்ன கற்கள் கொண்டு மாணவர்கள் செய்த விநாயகர் சிலைகள் பார்ப்பவர்களை கவர்ந்தெழுக்கும் வகையில் இருந்தது.